தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் பகுதியில் சுமார் 500 ஏக்கர் பரப்பில் வெள்ள நீரில் மூழ்கிய வாழை பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்சர் அலி வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் நிற்கக்கூடிய பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தாமிரபரணி ஆறு இருக்கிறது. அங்கு வந்த வெள்ளம் கரையை தாண்டி இந்த வயல்வெளிக்குள் புகுந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 500 ஏக்கர் வாழை விவசாயிகள், இங்க வாழை மரம் போட்டிருக்காங்க. 500 ஏக்கர்ல வாழை விவசாயம் நடைபெற்று இருக்குது. முழுவதுமாக தண்ணீரில் சேதமடைஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு வாகனம் நிற்குது. இந்த வயக்காட்டுக்குள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய சாலையில சென்று கொண்டிருந்த வண்டி வெள்ளத்துல அடிச்சு உள்ள கொண்டு தள்ளிடுச்சு. இங்க இருந்தவரை இந்த ஊர் மக்கள் தான் காப்பாத்திருக்காங்க. அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் கேட்கும். வணக்கம், இந்த வண்டி எப்படி வயக்காட்டுக்குள்ள வந்துச்சு? இதுல வந்தவங்களுடைய நிலைமை என்ன? அவர் வந்து திருநெல்வேலிருந்து திருச்செந்தூர் ரோட்டில் வந்தார். வரச்செல்லாம் தண்ணி கொஞ்சமாக இருக்கணும்னா அப்படியே வந்துட்டார். வரச்செல்லாம் இருக்க தண்ணி ஏறணுன்னா முடியல. வண்டி இழுத்தோடனே வண்டியெல்லாம் லாக் பண்ணி செல்ல விட மேலே வந்து இதில் நின்றுக்கிட்டு பார்த்தாரு. கிழக்க தான் ஊர் இருக்குது, கிழக்க வந்து நடந்தார். வர தண்ணி ஏறினோன்னா ஒரு மரத்தில் ஏறி தங்கிட்டார். இப்போ நைட்டு ஆனோன்னா நைட்டு யாரும் வரல. பகலில் நாங்கள் வந்து வெள்ளம் வந்து பார்க்க வரதில்ல. ஒரு சவுண்டு கேட்டுச்சு, காப்பாற்றுங்க. அதனால காப்பாற்றுக்கிறது நான் கயிறை எடுத்துகிட்டு வந்தோம். முதல் நாள் முயற்சி எடுத்தோம், முடியல. எங்களை இழுச்சாங்க. அதுலேருந்து 2 நான் காப்பாற்றினோம். திருப்பி அதுக்கு மறுநாள் தான் நாங்கள் தெற்க கூடி ஊருக்கு தெற்க புளியங்குடி ஊருக்கு வழியாக வந்து அதில் வந்து அவர் காப்பாற்றி ஒரு டயர் டியூப்பில் வச்சு ஆளை காப்பாற்றி நேற்று காப்பாற்றி அனுப்பி. இப்போ அவர் 2 நாள் வந்து 2 நாள் தான் இருந்தார். 2 நாள் மரத்தில் தான் இருந்தார். தண்ணியில் காப்பாற்றுக்காம எங்கெல்லாம் முடியல. தண்ணி அவ்வளோ இழுப்பாகி போச்சு. நேற்று தான் தண்ணி கொஞ்சம் வத்திச்சு. 10 நாளாக நாங்கள் காப்பாற்ற முயற்சி பண்ண முடியும். அது இப்போ இதில் வர பூரா நடுவை கூட அதில் நிச்சு தான் வந்தோம். ஃபுல்லாக தண்ணி. அந்த இதில் வந்து 500 மீட்டர் தான் ஆறு ஓடுது. அதில் ஓடி தான் வந்து காப்பாற்றி போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்று தண்ணி உபரி நீர் உள்ள வந்து இந்த சாலை முழுவதுமே மூடி தான் இருந்திருக்குது. இந்த சாலையில் வந்து கொண்டிருந்த இந்த வாகனம் வெள்ளத்தில் இழுத்து வயக்காட்டுக்குள்ளே வந்துடுச்சு. இதில் இருந்தவர் இங்கே பக்கத்தில் தான் ஊர் இருக்குன்னு முயற்சி பண்ணியிருக்காரு. வெள்ளம் தலைக்கு ஏற மரத்தில் தங்கியிருந்தார். 2 நாள் மரத்தில் இருந்திருக்காரு. அதை இந்த கிராம மக்கள் காப்பாற்றிருக்காங்க. இது தவிர இந்த வாகனம் ஒன்று இங்கே மாட்டிக்கிட்டு இருக்குது. வாழை மரங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக தண்ணியில் மூழ்கிடுச்சு. கிட்டத்தட்ட 500 ஏக்கருக்கு மேலே வாழை விவசாயம் நடைபெறுறதா இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் தெரிவிக்கிறாங்க. இது மொத்தமும் அவர்களுடைய வாழ்வாதாரம் முழுவதுமாக இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் அன்சர் அலி, நியூஸ் 7 தமிழ்.